தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு வானத்தை மேகங்கள் சூழ்ந்து மழையுடன் கூடிய இதமான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, இந்த மழை குறித்தான முழு விவரங்கள். சுபா வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 26 மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி நள்ளிரவிலிருந்து காலை வரை லேசான மற்றும் மிதமான மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக தற்பொழுது சென்னை முழுவதும் இருண்ட வானிலையாக காணப்படுகிறது. தற்பொழுது 9 மணி நிலவரப்படி வரை வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டுத்தான் பயணிக்கிறார்கள். இந்த சூழலில் இன்றைய தினம் 9 மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இந்த மழை மிதமான மற்றும் லேசான மழையாக இருந்தாலும் இடி மின்னலுடன் கூட மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்று அதிகாலையிலிருந்து தற்பொழுது வரை வானம் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. இந்த 10 மணியிலிருந்து 3 மணி வரை 3 மணி நேரத்திற்கு மிதமான மற்றும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்க சென்னை மாநகராட்சியும் தயார் நிலையில் இருக்குது. இதன்படி பருவமழை முடியும் வரை சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய மண்டபங்கள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது எனவும் மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி மெட்ரோ நிர்வாகத்தினர் கூட பருவமழை முடியும் வரை எந்த பணியும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் இன்று 10 மணியிலிருந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்நிலையில்தான் சென்னை முழுவதுமே இந்த வானிலை இருண்டு காணப்படுகிறது.